வெல்கம் டு சந்தன் ஜேர்னி சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு. இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலான்னு போறோம். இந்த வானகரம் மீன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன மீன்லாம் இருக்கு, என்ன ரேட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா போற வழி ஃபுல்லாவே வந்து சண்டே டைம்ல வந்து நிறைய கடைங்க இருக்கும். அப்புறம் மீன் வந்து கிளீன் பண்ணி தர இடமும் இருக்கும் நிறைய. ஏன் இங்க கிளீன் பண்ணி தரதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல வந்து ஹோட்டலுக்கு வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. ஹோட்டலுக்கு மீன் வாங்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி வாங்குவாங்க. வாங்கி அப்படியே இங்கேயே கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால எப்பவுமே இங்க கிளீனிங்க்கு ஆள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. சண்டே மட்டும்தான் இங்க வந்து வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டுருப்பாங்க. கடைங்க வந்து நிறைய இருக்கும். மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1-2 கடைங்க தான் இருக்கும். இங்க மசாலா கடைலாம் இருக்கு, மசாலா ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க, வெங்காயம் வச்சிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இங்க பாருங்க, வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். நம்மளுக்கு வீட்டுல எதனா ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நிறைய பல்கா வாங்கணும் அப்படின்னா இங்க வந்து வாங்கிட்டு இங்கேயே கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஆள் வச்சு கூட நம்ம சமைச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாவே கிடைக்கும் நமக்கு. ஸ்டார்டிங் வந்து 1 கிலோல இருந்து நம்ம எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். 100 ரூபாய் 200 ரூபாயில இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் வந்து கிடைக்கும். இங்கதான் பழைய மீன் மார்க்கெட் இருந்தது. இங்க இருந்து தான் இப்போ வந்து மெயின் ரோட்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இந்த மீன் மார்க்கெட்டை. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம டிராபிக்கா இருக்கும். பழைய மீன் மார்க்கெட் இங்க இருக்கும்போது சுத்தி இங்க ஃபுல்லா இந்த ரோடு ஃபுல்லாவே ஒரே கடைங்களா தான் இருக்கும். இப்ப மாத்திட்டதுனால இங்க கடைங்கெல்லாம் கம்மியா இருக்கும். இந்த மீன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வெனஸ்டேவும் சண்டேவும் பயங்கர கூட்டமா இருக்கும். உங்களுக்கு வந்து மீன் வந்து ரேட்டு கம்மியா வாங்கணும், நிறைய மீன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மண்டே வரலாம். பாத்தீங்கன்னா வெளியே ஃபுல்லா ஆயிடுச்சு, ஸோ உள்ள அனுப்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். வெளியே வந்து பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு, உள்ளே போனால் உள்ளேயும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பேக் சைடில் தான் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கோம் பைக்கை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மீன் இனப்பெருக்கத்துக்காக மீன்பிடி தடைக்காலம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அறிவிப்பாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும் வந்து மீன் பிடிக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து மீன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாலேருந்து நமக்கு மீன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏரியிலேருந்து மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. வண்டியில் வந்து மீனெல்லாம் இங்கே தான் வந்து இறங்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து வண்டியிலேருந்து மீனை இறக்குவாங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நிறைய வண்டிங்களும் இருக்குது. அதே மாதிரி கார்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே தான் வந்து பார்க் பண்ணணும். கார் பார்க்கிங் இருக்குது. இந்த வானகரம் மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. Kalau ini tambah.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சங்கரா மீன் தான் வாங்குகிறோம் 1 கிலோ வாங்கியாச்சு. எறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மலை மாதிரி குளிச்சு வச்சிருக்காங்க. வஞ்சர மீன் எப்படி அடக்கி வச்சிருக்காங்க பாருங்க, வஞ்சர மீனை. அண்ணா இந்த மீன் ரேட் எவ்வளோண்ணா? ஏரி மீன் ரேட்டு அண்ணா, ஏரி மீன் ரேட் எவ்வளோண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிலோ. நல்லா பெருசு பெருசாக இருக்குது, செம்மையா. 100 ரூபா கிலோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுற்றி வந்து மீன் வெட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து காலையிலே ஆரம்பிச்சிடுவாங்க மீன் வெட்டுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் பைக்லாம் கூட இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்குது பைக் பார்க் பண்ணுறதுக்கு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 1 கிலோக்கு 20 ரூபா வாங்குறாங்க பெரிய மீனுக்கெல்லாம். சின்ன மீனுக்கு எறாவுக்குலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. மீன் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த வேஸ்டேஜ்லாம் வந்து டக்கு டக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க. பேட்ஸ்மென்லாம் வரல இங்கே பாருங்க, இப்போ காலியாக இருக்குது இந்த இடம்லாம். இதே மற்ற டைமில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இருக்கும் பார்க்கிங்கு. அது மட்டும் இல்லை, வெளியவும் அவுட் சைடில் ரோடு ஃபுல்லாகவே பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் கூட பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு ரோடு கிராஸ் பண்ணி வருவாங்க. இங்கே அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நம்ம மீன் வாங்கிட்டோம். 1 கிலோ சங்கரா மீன் வாங்கினோம் 200 ரூபாய். இங்க வந்து வாஷ் பண்ணலான்னு பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ போற வழியில எங்கேயாவது க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உள்ள வரும்போது பைக்குக்கு எதுவும் சார்ஜ் பண்ணல, இப்ப வெளியே போகும்போது பண்றாங்க. உள்ள வரதுக்கு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. மீன் மார்க்கெட் உள்ள பாத்தீங்கன்னா பைக்குக்கு, காருக்கு அந்த மாதிரி தனியா வந்து பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்றாங்க. என்ன ஃபிஷ்லாம் பாத்தீங்கன்னா சீசனுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ரேட் கம்மியாவே இருக்கும். இங்க வந்து ஸ்டார்டிங் வந்து 1 கிலோல இருந்து நம்ம மீன் வாங்கலாம். 1/2 கிலோக்குலாம் மீன் கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் விற்கிறாங்க. வீட்டுக்கு தேவையானதை நீங்க வாங்கிட்டு போகலாம். நாட்டுக்கோழி முட்டை கூட கிடைக்குதுங்க. செம்ம டிராஃபிக்கா இருக்கு. காலையில வந்தா டிராஃபிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு 11:30 மணிக்கா கிளம்பி வந்தேன். அப்பயும் இங்க டிராஃபிக்கா தான் இருக்கு. சண்டேல அதனால 3 மணி வரைக்கும் வந்து இங்க கூட்டமா தாங்க இருக்கும். நாகப்பழம்ல விற்கிறாங்க, பலாப்பழம் விற்கிறாங்க. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஸோ இங்கே எங்கேயாச்சும் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்காங்களா பார்த்து நம்ம கட் பண்ண கொடுத்து கட் பண்ணிக்கணும். சண்டேன்றதுனால எல்லாருமே பிஸியாக தான் இருப்பாங்க. நீங்க இந்த இடத்துல பாக்ஸா கூட வந்து நீங்க மீன் வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல்ல நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீடியோ இனிமே தான் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. யாரெல்லாம் வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.